வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா தம் பிரியாணி. 2 கிலோ சிக்கனுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 1 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 1 கிலோ, இஞ்சி பூண்டு நாங்கள் உரலில் ஆட்டியிருக்கோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பாத்திரம் வச்சாச்சு. இப்போ 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ மழை வர மாதிரி இருக்குது, அதனால் பிரியாணி செய்யலான்னு செய்கிறோம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடு நல்லா காஞ்சி பச்சை மிளகாய் வெடிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். பாருங்கள், நல்லா வணக்கி விட்டுறாங்க. நல்லா வணங்கிட்டு பின்னாடி ஏன்னா மழை ஈரன்றதுனால விறகு கொஞ்சம் சரியாக எரிய மாட்டேங்குது. ஆமாம், தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வணக்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் லைட்டாக வணங்கிடுச்சு. இப்போ இது தம் பிரியாணி. தனியாக அரிசி வச்சு தனியாக வேக வைக்கணும். பாருங்கள், தனியாக அரிசி வைக்கிறதுக்கு பக்கத்து அடுப்பில் அரிசி வைக்கலான் இருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தியாச்சு. இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிடலாம். இப்போ வணக்கியாச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுடலாம். வணங்கட்டும். இப்போ பக்கத்து அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி வச்சு அரிசி போட்டுக்கலாம். அரிசி இப்போது காஞ்ச பின்னாடி அரிசி போடலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு மசாலா. இப்போது சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். 2 கிலோ சிக்கன், 2 கிலோ அரிசி நான் எடுத்துருக்கேன். இப்போ மசாலாலாம் கலந்துக்கலாம். பாருங்கள், ஒரு 100 கிராம் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாய் தூள் எல்லாமே கலந்து போட்டுக்கலாம். தனியாத்தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவு கலந்து போட்டாச்சு. இப்போது சிக்கன் கலந்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் லெமன் 2 பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. அரிசியை போட்ட அரிசி வேகிறதுக்கு போட்டிருக்காங்க. இப்போ அரிசியை எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வேகட்டும். அரிசி வெந்துடுச்சு. இப்போ சிக்கனில் சேர்த்துக்கலாம் அரிசி. இப்போ சாதம் மாதிரி வெந்துடுச்சு. இப்போ தம் போட்டுடலாம். தம் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் காரமெல்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். நல்லா சுவையாக இருக்குது. கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.